ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் கோலா உருண்டை குழம்பும், மட்டன் கோலா உருண்டை குழம்பும், மட்டன் கோலா உருண்டை வறுவலும் பார்ப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த கோலா உருண்டைக்கு 1/2 கிலோ ஆட்டுக்கறி இப்படி கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த கழுவி நம்ம தண்ணியெல்லாம் வடி கட்டிக்கலாம். தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிருச்சு, நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. தண்ணியெல்லாம் இல்லாமல் எப்போ கறி கொத்தி வேணாலும் கழுவி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த கொத்துக்கறி எல்லாம் போட்டு மசாலாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம், கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கோம். ஒரு 100 கிராம் வெங்காயம் போட்டிருக்கோம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டிருக்கோம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இந்த கோலா உருண்டைக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், எடுத்துக்கங்க. அதே மாதிரி நீங்களும் சின்ன வெங்காயம். வெங்காயம் தேங்காய் சோம்பு 3ஐயும் நல்லா அரைச்சாச்சு. இதில் வந்து நான் 2 பேஜாக போட போகிறேன், அதனால் 2ஆக காமிக்கிறேன். இதில் பாதி கொத்துக்கறியை போட்டுக்குவோம், மட்டன் கொத்துக்கறி. இதை அரைச்சாச்சு, இதை எடுத்து மாற்றிக்கலாம். இதையும் அரைச்சாச்சு, இதோட மாற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்குவோம், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு மிளகாத்தூள் போட்டுக்குவோம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் 2 போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம், கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். இதுக்கு பொட்டுக்கடலை தூள் வேணும். கறியோட போட்டு அரைக்கிறதாலும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போட்டுக்கங்க. 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பவுட்ரு பண்ணுறதுக்கு. 50 கிராம் பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணது போட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை போடுறவங்க முன்னாடி போட்டு அரைச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்குங்க. கொஞ்சம் லைட்டாக இது வந்து மசாலா தண்ணி ஆனாலும் கொஞ்சம் பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி போட்டுக்குங்க. நல்லா வந்து டைட்டாகிரும். அதே போல் கோலா உருண்டை பொரிச்சாலும் மொறுமொறுப்பு கொடுக்கும். சில பேர் அரிசி மாவும் போடுவாங்க, நான் அரிசி மாவு போடல, வெறும் பொட்டுக்கடலை மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன். கறியோடு போட்டு அரைக்கிறதாலும் அரைச்சிக்கலாம். கோலா உருண்டைக்கு ரெடி ஆயிடுச்சு. மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டி வச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணி குழம்பை தாளிச்சிக்கலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், மிக்சி ஜாரில் தான் போட்டிருக்கேன். கோலா உருண்டைக்கு அரைச்ச மிக்சி ஜாரில் தான் இதையும் போடுறோம். 1-2 அப்படியே நைஸாக தட்டிக்கலாம் மிக்சிலேயே. இப்போ அந்த கோலா உருண்டைக்கு குழம்பு தாளிச்சுக்குவோம். குழம்பு தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு பொரிஞ்சிருச்சு, இப்போ மிக்சியில் தட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தட்டின ஜார்லையே தேங்காய் போட்டு அரைச்சிக்குவோம். 1 மூடி தேங்காய் எடுத்து போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய், ஒரு 150 கிராம் தக்காளி பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். அதிலே கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு மிளகாத்தூள் போட்டுக்குவோம், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்குவோம், பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா இது வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து மல்லித்தூள் போட்டுக்குவோம். 1 2 3 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு வேணுங்கிற அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சா தேங்காய் ஊற்றிக்குவோம். மல்லித்தூள் ஃபஸ்ட்லேயே போட்டால் எண்ணெயை பூரா நல்லா உறிஞ்சிரும். அதனால் அந்த மசாலா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டால் அது கொஞ்சம் 2 வதங்க சரியாக இருக்கும்.
நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் பொட்டுக்களையும் போட்டுருவோம். ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கோலா உருண்டைக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். குழம்புக்கு வேணுங்கிற உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சைஸ் போகாமல் சின்னதாக போடுவேன். எங்கள் வீட்டில் குழம்புல போகிற உருண்டை ஜாஸ்தி யாரும் சாப்பிட மாட்டாங்க. வறுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால் குழம்புல கொஞ்சமாக போட்டுட்டு வறுக்க கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குவோம். மீன் குழம்பு, கறி குழம்பு, கோலா உருண்டை குழம்பு எதாக இருந்தாலும் குழம்புல போட்டு ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் குழம்புக்கு கொஞ்சமாக போட்டுட்டு பொரிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு ஜாஸ்தி வச்சுக்குவோம். அதே போல் இதே நம்ம கொஞ்சமாக போட்டுக்குவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து உருட்டி வச்சுருக்க கோலா உருண்டையை போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச எல்லா கோலா உருண்டையும் போட்டாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். குழம்பு கோலா உருண்டைலாம் வெந்து தளன்னு உருண்டையும் நல்லா கரையாமல் இருக்குது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு. நல்லா கமகமன்னு நல்லா மணமாக இருக்குது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு கொடுங்க. தெரியாதவங்க நம்ம சேனலை பார்த்து இதே போல் செய்யுங்க. வீட்டில் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. கோலா உருண்டை மட்டன் குழம்பு. அடுத்தது நம்ம வந்து கோலா உருண்டை பொரிச்சிக்கலாம். சொல்லுவேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுருக்கோம். வரும்போது எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த பொரிக்கிறதுக்கு கோலா உருண்டையை பொரிக்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க உருண்டையை அப்படி லைட்டாக அப்படி தட்டி போட்டுக்கலாம். எடுத்து வச்ச உருண்டை அப்புறம் லைட்டாக தட்டி போட்டிருக்கோம். எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். திருப்பி போட்டுக்குவோம். ஒவ்வொரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் எல்லா கோலா உருண்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டையும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துருவோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோலா உருண்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கோலா உருண்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கி கோலா உருண்டைக்கு நீங்கள் ரெடி பண்ணி இதே போல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம வீடியோ பார்த்துட்டு இதே போல் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.